மனம் திரும்புதல் அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூவானது. அதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். மனம் திரும்பாம பாவிகளாகவே இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எங்க போய் முடியும்? பாவத்தை விட மனசு இல்ல, அசுத்தத்திலிருந்து விலகி ஜீவிக்க நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதுதான் என் வாழ்க்கை. என் மனசு எனக்கு எதை சரி சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். மற்றவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரும் போதகம் பண்ண வேண்டாம்னு ஒரு கடின இருதயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் நமக்கு என்ன முடிவு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசம் அடைவான். அப்படிதான் நமக்கு ஒரு காலத்துல நாசம் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருந்திருக்கணும். நம்ம மேல ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கணும். நம்ம மேல தேவனுடைய கோபம் என்ன செஞ்சிருக்கணும்? வெளிப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் கிருபையாய் நமக்குள் ஒரு பாவ உணர்வை கர்த்தர் கொடுத்தார். யாரு சொல்லியும் உணர்வடையாத இருதயம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த போது நமக்குள் ஒரு உணர்வை கொடுத்தது. நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டோம்.